வாங்க வாங்க. என் கண்ணை பற்றும் போல இருக்கே. என்னாச்சு சமந்தி? எனக்கு என்னமோ இவங்களை பாக்குறதுக்கு ஸ்ரீராமனும் ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. யாரு கண்ணு பட்டுச்சோ, நடுவுல கொஞ்ச நாள் என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப சொல்ற சம்பந்தி, நான் கும்பிடுற அந்த சாமி நிச்சயமா என்ன கைவிடாது. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழத்தான் போறாங்க. நல்லா வாழணும் சம்பந்தி, நல்லா வாழணும். மா, என்னம்மா இதெல்லாம்? நீ சொன்னங்கிறதுக்காக தான் இங்க வந்த. வளகாப்பு முடிஞ்ச கையோட நம்ம போயிடுவோம். அதை தெளிவா சொல்லிடு. நான் உள்ள போய் ரெடி ஆயிட்டு வரேன். பார்லருக்கு டைம் ஆகுது. என்னடி என் திறமை எப்படி? ஏண்டி முறைக்கிற? நீ தான், அவங்க தான். அப்படி சொல்ற என் தங்க கட். மா, அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு சொல்றேன். என்னடி சொல்ற? ஆமாமா, உன் ராமா அங்க எடுபடவே இல்ல. அதானே பார்த்தேன். நான் கூட அண்ணி என்னமோன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப அழகா வளகாப்பு வரைக்கும் தான் இங்க இருப்பேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ நான் விட்ட கண்ணீருக்கு மதிப்பே இல்லையா? உண்மையான கண்ணீரா இருந்தா மரியாதை கிடைச்சிருக்கும். இப்ப என்னடி பண்றது? நீதான் வழக்கமா ஒரு பாலிசி வச்சிருப்பியே, ஒத்து வரலன்னா கழட்டி விடுறது. பேசாம அதை பண்ணிடு. நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இரு. வளைகாப்பு போடுற வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள பாத்துக்கலாம். சரி வாங்க, அதுகளுக்கெல்லாம் சாப்பாடு போடலாம். வா. வாங்க மேடம், என்ன பண்ணணும்? உட்காருங்க. இல்ல, மேல விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, நான் அவங்க லாயர். என் பேர் கமலி. நான் ஒரு கேஸ் விஷயமா அவங்கள பார்க்க வந்தேன். அவங்க வெளியில இருக்காங்க போல இருக்கு. என்ன கீழே வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணலாமா? உட்காருங்க மேடம். ஓகே, தேங்க்ஸ். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல, வேண்டாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, ஹேர் கலரிங் பண்ணனும். பானு, ஹேர் கலரிங் பண்ணணுமா? பண்ணிவிடு. வாங்க. ஹலோ. நான் கீழே பார்லர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்போ வருவீங்க? ஓ, லேட் ஆகுமா? இல்ல, நான் ஒரு கிளையண்ட்டை மீட் பண்றதா சொல்லியிருந்தேன். அதான். சரி, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. ஹலோ, நான் கமலி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஒன்னும் இல்ல, இங்க நான் கொலப்பாக்கத்துல ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண வந்தேன். இங்க கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க அந்த அப்சரா பொண்ண இங்கே வர சொல்லிடுறீங்களா? ஓ, தாராளமா. அட்ரஸ் சொல்லுங்க. 1 செகண்ட். இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. சுந்தரி பியூட்டி பார்லர். சுந்தரி பியூட்டி பார்லர், மேக்ஸ் ஃபோர்ஸ் நகர், கொலப்பாக்கம். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். ஓகே. இன்னும் எவ்வளவு நேரம் அங்க இருப்பீங்க மேடம்? நான் இங்க ஒரு 1/2 hour இருப்பேன். சரிங்க மேடம், நான் உடனே அப்சரா வாங்க அனுப்பி வைக்கிறேன் மேடம். சரி. உங்க நம்பரை நான் அவகிட்ட கொடுத்துறேன். அவ உங்களை காண்டாக்ட் பண்ணுவா. ஓகே. சொல்லுப்பா. எந்த தகவலும் கிடைக்கலையா? நல்லா தேடி பார்க்க சொல்லுப்பா. சரி, வச்சிடுறேன். எங்க எந்த வேலையும் பார்க்க முடியலங்க. ஒரு காஃபி கூட போட முடியலன்னா பாத்துக்கோங்களேன். மனசு பூரா பதட்டமாவே இருக்கு. சஞ்சய். அப்பா, எங்கப்பா போயிட்டு வர? அது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து பேனர் வைக்கணும்னு சொன்னானுங்க. அதுக்கு போட்டோ கொடுத்துட்டு வரேன்ப்பா. இந்த பாருப்பா, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் நீ வெளியே போக வேண்டாப்பா.
என்கிட்ட சொல்லு, நான் பசங்களை வச்சு பாத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான்ப்பா, நாளான்னைக்கு கல்யாணம். அது முடிஞ்சிட்டா அப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன? சரிங்கப்பா. சஞ்சய், ஒரு நிமிஷம் நில்லு. துரை, நாளைக்கு ரிசப்ஷன் இல்ல, இன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். சஞ்சய் கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாமா? இப்ப எதுக்குமா அதெல்லாம்? என்னப்பா இப்படி சொல்ற? தலைப்புல கல்யாணம், குலதெய்வம் கோயிலுக்கு போகாம எப்படி? கோயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிடுமா? மனுஷன் இருக்கிற நிலைமையில கோயில் தான் இப்ப ரொம்ப முக்கியம். ஏங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஏப்பா, நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். அதுக்காக என் மேல இப்படி கோவிக்கிற? அது ஒண்ணு இல்லம்மா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாமா? எதை எதை எப்பப்ப பண்ணணும்னு ஒரு முறை இருக்குப்பா. எல்லாத்தையும் உங்க இஷ்டப்படியே செய்றீங்க. கேப்பான்னு கேட்டா கோவம் மட்டும் மூக்கு மேல வருது. என்னமோ பண்ணுங்க. என்னங்க நீங்க ஆ? என்ன அமைதியாருன்னு சொல்லிட்டு நீங்க வளருவீங்க போல இருக்கே. என்ன? நானே இவனை வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கோயிலுக்கு போனா அங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இன்னும் 2 நாளுக்கு உங்க பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுங்க. யார் வந்து என்ன பேசினாலும் கோவப்படாதீங்க. அப்பதான் பிரச்சனை இல்லாம எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட இவங்க 2 பேரையும் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பி வச்சிருங்க. நானும் அந்த நினைப்புல தான் இருக்கேன். சரிப்பா, நீ போ. சரிப்பா. சரி, நீங்க முதல்ல இந்த காஃபியை குடிங்க. வாங்க உட்காருங்க. என்ன இந்த பக்கம்? நான் வக்கீல் கமலியை பார்க்க வந்தேன். அவங்க தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. நீங்க எங்க? நான் இந்த பார்லரை லீஸுக்கு எடுத்திருக்கேன். அப்ப கமலி? அவங்க பில்டிங் ஓனர் கிட்ட ஒரு கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. வந்தவங்கள வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் உடம்புல எப்படி இருக்கு? இருக்கு. அன்னைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. உடம்பு முடியாததால உங்க பேரை கூட கேட்க முடியல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. பரவாயில்ல. என் பேர் மதி. என் பேர் அப்சரா. அவங்க சொல்லிட்டாங்க. உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இவ்ளோ சின்ன வயசுல ஜெயிலு கேஸ்னு. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். அதுக்காக என்ன பெரிய கிரிமினல் நினைச்சிடாதீங்க. நான் பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் தான் என்னை இந்த நிலைமை கொண்டு வந்துருச்சு. முதல் தப்பு பொண்ணா பிறந்தது. 2வது தப்பு வசதி இல்லாத வீட்டுல பிறந்தது. கடைசியா நான் பண்ண தப்பு ஒரு பணக்கார வீட்டு பையனை லவ் பண்ணது. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணான். 2 நாள்ல நான் கஞ்சா கட்டினேன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன ஜெயில பிடிச்சு தள்ளிட்டாரு. செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில தலை காட்ட முடியாம அவமானத்தோட சுத்திட்டு இருக்கேன். அவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியலையா? பணக்காரங்கல்ல, அதான் என்னால எதுவும் செய்ய முடியாதுங்கிற திமிரோட இருக்காங்க. இப்ப அவங்கள விட பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து அந்த பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரம் கல்யாணம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அந்த போலீஸை விலைக்கு வாங்கி தானே என்ன ஜெயில தள்ளாங்க. அது மட்டும் இல்ல, என்ன அவன் கல்யாணம் பண்ணதுக்கான மேரேஜ் சர்டிபிகேட், என் கூட இருந்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே அடாவடியா தூக்கிட்டு போயிட்டாங்க. எவிடன்ஸ் போனா என்ன, என் உயிர் இருக்குல்ல. கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு கை பாத்துறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். விடாதீங்க அப்சரா, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். நான் விடவே மாட்டேன். எனக்கு ஒரு பெண்கள் அமைப்பு இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் என்ன இந்த லாயர் கிட்ட அனுப்புனாங்க. ஜெயில் வரைக்கும் பாத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இழக்கிறதுக்குன்னு என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா இனிமே இன்னொரு பொண்ணுக்கு இந்த நிலைமை வராம பாத்துக்க முடியும். அவங்க பண்ண தப்புக்கு கை கட்டி நின்னு கதறி பதில் சொல்லணும்.
அது வரைக்கும் நான் சும்மா விடவே மாட்டேன். இதே மன உறுதியோட இருங்க அப்சரா. உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. இங்கதான் இருக்காங்க. நான் வர சொல்றேன். லாயர் உங்களுக்காக வெயிட் பண்றாங்களா? நீங்க போய் பாருங்க. சரிங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். பாய். வாமா. என்ன ஏதோ யோசனையா இருக்கீங்க? ஒண்ணுல திவ்யா, நாட்டுல எப்படிலாம் இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு? ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அவளை விட வசதியான பொண்ணு கிடைச்ச உடனே இந்த பொண்ணை கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க. அந்த பொண்ணு சாதாரண பொண்ணுங்கிறதுனால யாரும் சப்போர்ட் பண்ணல. ஏழை பணக்காரங்கன்னு இல்ல, பொதுவா ஆம்பளைங்களே அரகண்டா தான் இருக்காங்க. உங்க தம்பி மாதிரி 1-2 பேரை தவிர. அதுக்காக அந்த பொண்ணு சாதாரண ஆளு கிடையாது. அவளும் சும்மா விட மாட்டா. அவளால அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டுக்கா, அவங்கள விடவே கூடாது. என்ன மாதிரி ஆளுங்களா இருந்தா தலை விதி போகட்டும்னு விட்டுருப்போம். இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்றத கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க அப்சரா. இவ்வளவு நேரம் பெருமையா சொல்லிட்டு இருந்தல, அது இவங்கதான். கை கொடுங்க. 1 செகண்ட். ஓகே. ஹலோ, எங்க இருக்க? நான் பியூட்டி பார்லர்ல இருக்கேன். உன் பாஸ்போர்ட் வேணும். என்ன திடீர்னு? என்ன நீ எல்லாத்துக்கும் காரணம் கேட்டுட்டு இருக்க? எதுக்குன்னு சொன்னாதான் கொடுப்பியா? இல்ல, தெரிஞ்சுக்கலாம் தான். நீ எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை நானே சொல்லுவேன். அனாவசியமா கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் பண்ணாத. என்ன பதில காணும்? சரி. கல்யாணம் முடிஞ்ச ஹனிமூன் போறதுக்கு தான் பாஸ்போர்ட் கேட்கறேன். எடுத்து வை, கடையில இருந்து பையன் அனுப்புறேன். சரி. யாரு? உங்க தம்பி தான். நடராஜா? இல்ல. மேடம் வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன். கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. இந்த போராட்டத்துல நீங்க ஜெயிக்கணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். வரேன் மேடம். உங்க பேரு? திவ்யா. சரி, வரேன் திவ்யா. பாய். வாங்க. அப்புறம் என்ன திடீர்னு? பெடிக்யூர் பண்ணணும், அப்படியே உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, இக்கட்டான சிச்சுவேஷன்ல உங்க தம்பி என் கூட அனுப்பி வச்சீங்க. இல்லனா எங்க அக்காவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். என்ன திவ்யா, இது ஒரு விஷயமா? அவங்களுக்கு சரியாயிடுச்சுல, அது போதும். சரி, என்ன சாப்பிடுற? இல்ல, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி வா போலாம். என்னமோ தெரியலக்கா, எனக்கு இந்த கப் கேக் நான் மட்டும் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மைதா, சக்கரை, ஈஸ்ட்னு அவங்க தொல்லை தாங்க முடியலனா இங்க வந்து நீயும் அதையே பேசிட்டு இருக்க. சாரிக்கா, அப்போ பொதுவான ஒரு விஷயம் கேக்கட்டுமா? கேளு. ஆமா, அங்கல் எப்படிக்கா? எங்க? கேரளாவுல. அங்க என்ன? இல்ல, புட்டு, பழக்க வழக்கம் இதெல்லாம். அங்க கப்பக்கிழங்கு புட்டுன்னு ஒரு மாதிரியா இருக்கும், சொன்னா புரியாது. நம்ம கோர்ஸ் முடிஞ்சதும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன், சரியா? அக்கா, அம்மா விட மாட்டாங்க அக்கா. நான் பேசுறேன். இல்ல, முதல்ல உங்க கூட பாண்டிச்சேரி வந்தேன். அங்கேயே நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. இங்க பாரு, அத பத்தி நினைக்கவே கூடாது நான் சொல்லிருக்கேன்ல. முடியலக்கா, அப்பப்ப அந்த நினைப்பு வந்து மனசுக்குள்ள பயம் வந்துட்டே இருக்கு. தேவையில்லாம நீ அதை நினைக்க கூடாது, சரியா? சரி வா. கரும் ஜூஸ் குடிக்கலாமா? இல்லக்கா, வேணாம். பயங்கரமான செல்ஃபிஷ் டி. வெளிய வந்தா எதுவுமே குடிக்க மாட்ட. அப்படி இல்லக்கா. சரி வா, இளநீர் குடிக்கலாம். என்ன டி, இதுக்காவது வருவியா? சரி வாங்க, இளநீர் குடிக்கலாம். அண்ணா. சொல்லுங்கம்மா. அண்ணா, 2 இளநீர். அண்ணா, கொஞ்சம் தனியா விட்டுங்கண்ணா.
பார்க்கலையம்மா? ஐயோ என்ன சூர்யா இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல என் கூட பிந்து அக்கா வந்தாங்க, எள்ளி குடிக்க நின்னாங்க, அவங்கள காணோம். ஏய் நீ என்ன லூசா? அதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு நிக்கிற? அவ என்ன சின்ன குழந்தையா? நீ வீட்டுக்கு போ, அவ வந்துருவா.